தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்க போகிறது. மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்படும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இது என்னைக்கு நடக்க போகிறது, எங்க நடக்க போகிறது, இதுக்கான பர்மிஷன் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாநாடுக்கு பல கட்டுப்பாடுகள் போட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பல கட்டுப்பாடுகள் போட்டு இருக்காங்களா, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமா ஒவ்வொரு கட்சியும் நடத்தப்பட வேண்டும். இது மக்களுக்கும் தலைவருக்கும் நடக்கும் ஒரு கூட்டம் கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தளபதிக்கும் நடக்கும் ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த பொதுக்கூட்டம் விழா ரொம்ப பிரம்மாண்டமா எப்பயுமே நடக்கும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதுக்காக மேக்சிமம் எல்லா அரசியல் கட்சியும் இன்டோர் பிளேஸ் தான் தேர்ந்தெடுக்கும். சில கட்சிகள் அவுட்டோர் பிளேஸ் தேர்ந்தெடுக்கும். முக்கியமா வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சிகள் பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படி சொல்லி ஆசைப்படும் கட்சிகள் அவுட்டோர் ஸ்டேடியத்தை அவுட்டோர் பிளேஸ் தேடிக்கொண்டு இருக்கும். ஸோ சமீபத்தில் கூட அதிமுகவோட பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த அதிமுகவோட பொதுக்கூட்டம் மதுரவாயில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுவும் இண்டோர் ஸ்டேடியத்துல நடந்தது. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டத்தையும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பிப்ரவரி முதல் வாரத்திலே இந்த பொதுக்கூட்டம் இதை 2 விழாவா நடத்தலாம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம், அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட 2வது ஆண்டு தமிழக வெற்றி கழகம் அடியெடுத்து வைக்கிறது. முதல் ஆண்டு ஆனிவர்சரி கொண்டாடுவதும் விதமா இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் உருவாக வேண்டும். முக்கியமா நிர்வாகிகள் யார் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராப்பரா தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன அணிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்சியோட ஸ்ட்ரக்சர் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அது கரெக்டா ஒரு செட் சிஸ்டமா மாத்தினா மட்டுமே இந்த பொதுக்கூட்டம் நடத்தினா அது கரெக்டா கன்வே பண்ண முடியும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஜனவரி 2வது வாரத்துக்குள்ளே இந்த ஒரு விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா முடித்து விடலாம். அதுக்கப்புறமா பிப்ரவரி முதல் வாரத்துல, அதாவது தமிழக வெற்றி கழகம் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது, பெயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதனால பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட 1 வருடம் கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு அதே சமயம் பொதுக்கூட்டமும் நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் தான் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மூலியும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா தளபதி இருந்தாங்க. ஏன்னா இந்த மாவட்ட இவருக்கு மாவட்ட நிர்வாகி போஸ்ட், இவருக்கு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்கும்போது மற்றவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, அது தவறா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் தளபதி மைண்ட்ல இருந்து கொண்டே தான் இருந்தது. அதனால மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு புசியான கையில கொடுத்திருந்தாங்க. ஆனா இல்ல, நீங்க வேண்டாம், நானே டைரக்டா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ஜனவரி இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிப்ரவரி 2வது வாரம் வரைக்குமே போனது. இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ப்ராப்பரான மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா எந்தெந்த அணிகள் இருக்கு, சமீபத்துல கூட குழந்தை அணி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா திருநங்கைகள் அணி 9வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் செய்யப்பட்டது. இது எல்லாமே இப்ப தளபதி விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல பொதுக்குழு கூட்டம் நடத்த ஆக வேண்டும். இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்திய பிறகுதான் தன்னோட அடுத்த முதல் அரசியல் அறியை எடுத்து வைப்பாங்க. அதாவது பொதுக்குழு கூட்டம் நடத்தி முடிச்சிட்ட அப்புறமா தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் தளபதி விஜய் அவர்கள் செல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த பொதுக்குழு கூட்டம் எப்ப நடைபெற போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற போகிறது. ஸோ எங்க நடைபெற போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கதையை பார்த்துடலாம். ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தை தளபதி விஜய் அவர்கள் இண்டோர் ஸ்டேடியத்தில் வைக்கக்கூடாது. எப்பயுமே இண்டோர் ஸ்டேடியத்தில் வைக்கும் போது தளபதி மீது ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கு. பனையூரில் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க, ஏசியில் இருந்தே பழகிட்டாங்க, அவருக்கு அரசியல் செட் ஆகாது அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. இதனால தான் பரந்தூர் விமான நிலையத்திற்கு மண்டபத்துக்குள்ளதான் நீங்க பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் சொன்னாலுமே இல்லை, நான் மண்டபத்துக்குள்ளதான் போய் பேச மாட்டேன், வேன்ல நின்று தான் பேசுவோம் அப்படி சொல்லி வேன்ல நின்று தளபதி பேசினாங்க. அதே மாதிரி தான் இந்த பொதுக்குழு கூட்டம் ஓபன்
பிளேஸ்ல வந்து நடந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி தளபதி அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா வந்து அப்ப வந்து காவல் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து சென்னைக்கு மிடில் வந்து இருக்கு. ஸோ ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து நாங்க கொடுக்கும் போது வந்து அந்த கூட்டம் வந்து ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கும். ஸோ கூட்டத்தை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தினாலும் அது வந்து ஒரு பீக்கான பிளேஸ். அந்த இடம் வந்து டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து 5 to 6 hours வந்து அந்த இடத்துல ஒரு இடம் ஒண்ணுமே வந்து மூவ் பண்ண முடியாது. நம்ம விக்ரவாண்டியிலே வந்து ஒரு பெரிய இடம் விக்ரவாண்டியிலே வந்து எந்த ஒரு பீக்கான ஏரியா இல்லாம ஒரு காட்டுக்குள்ள வச்சப்பே வந்து ஒரு 7 மணி நேரம் பெரிய டிராபிக் ஜாம் வந்து ஆனது. கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்தை வந்து பிளாக் பண்ற நிலைமை தான் வந்து இருந்தது. இந்த சமயத்துல பொதுக்குழு கூட்டம் வந்து சென்னைக்கு நடுவுல வந்து வைக்கும் போது அது வந்து எந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து இப்போ வந்து தளபதிக்கு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து மகாபலிபுரத்துல வந்து ஒரு இடத்த வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து மகாபலிபுரத்துல வந்து இண்டோர் ஒரு ஸ்டேடியம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இண்டோர்ல ஒரு மண்டபத்தில் தான் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேபி வந்து தளபதி விஜய் அவர்கள் அவுட்டோர்லயும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னைக்கு நடக்க போனா February 26 இதுக்கான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வந்து 1 or 2 daysல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து மக்கள் வந்து கலந்து கொள்ளலாமா, நார்மல் பீப்புள்ஸ் கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வந்து இருக்கும். ஒருவேளை இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தளபதி விஜய் அவர்கள் நினைத்த மாதிரி ஒய்எம்சி மைதானத்துல நடைபெற்றிருந்தா, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்ல வந்து நடைபெற்றிருந்தா கண்டிப்பா வந்து நாம் எல்லாருமே கலந்து கொள்ள முடியும். ஆனா வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து இண்டோர் ஸ்டேடியத்துல வந்து நடக்க போகிறது, இண்டோர் மண்டபத்துல வந்து நடக்க போகிறது. அதனால தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மற்றும் வந்து தொண்டர்கள் மட்டுமே இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து நிறைய தீர்மானங்கள் நடைபெற போகிறதா. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களே வந்து அவங்களோட நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி வந்து சரி பண்ணணும், அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணணும், கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1-to-1 டைரக்டாவே வந்து பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதி விஜய் அவர்கள் முழு அரசியல் பேச்சு வந்து பொதுக்குழு கூட்டத்துல பேச போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்க முடியும்னு கேட்டேன். கரெக்டா வந்து நம்ம தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட யூடியூப் சேனல் லைவ் வந்து போட்டுருவாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் உண்மையான கேம் வந்து ஆரம்பிக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து முடிச்சிட்டு அப்புறமா மார்ச் முதல் வாரத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நடைப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள். ஒவ்வொரு மக்களையும் வந்து சந்திக்க போகிறார்கள். அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த நடைப்பயணம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்காக தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒயிட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன். February 26 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வந்து நடக்க போகிறது. நார்மலா தளபதி விஜய் அவர்கள் சின்னதா 2 வார்த்தையில 3 வார்த்தையில அறிக்கை ரிலீஸ் பண்ணாலே தமிழகத்துல வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். ஆனா இப்ப வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற போகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதி வந்து என்ன பேசுவாங்க, என்ன பேசினா வந்து திமுகவுக்கு சமாடியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வந்து நடக்க போகிறது. மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்படும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். இது வந்து என்னைக்கு நடக்க போகிறது, எங்க நடக்க போகிறது, இதுக்கான பர்மிஷன் வந்து எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாநாடுக்கு பல கட்டுப்பாடுகள் வந்து போட்டு இருந்தாங்க, அதே மாதிரி வந்து பல கட்டுப்பாடுகள் வந்து போட்டு இருக்காங்களா, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டாயமா வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து நடத்தப்பட வேண்டும். இது வந்து மக்களுக்கும் தலைவருக்கும் நடக்கும் ஒரு கூட்டம் கிடையாது. ஸோ வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தளபதிக்கும் நடக்கும் ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த பொதுக்கூட்டம் விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எப்பயுமே வந்து நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பொதுக்கூட்டத்துல வந்து கலந்து கொள்வார்கள். எதுக்காக வந்து மேக்சிமம் வந்து எல்லா அரசியல் கட்சியும் வந்து இன்டோர் பிளேஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கும். சில கட்சிகள் வந்து அவுட்டோர் பிளேஸ் வந்து தேர்ந்தெடுக்கும். முக்கியமா வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சிகள் வந்து பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படி சொல்லி ஆசைப்படும் கட்சிகள் வந்து அவுட்டோர் ஸ்டேடியத்தை அவுட்டோர் பிளேஸ் வந்து தேடிக்கொண்டு இருக்கும். ஸோ சமீபத்தில் கூட வந்து அதிமுகவோட பொதுக்கூட்டம் வந்து நடந்தது. இந்த அதிமுகவோட பொதுக்கூட்டம் மதுரவாயில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுவும் வந்து இண்டோர் ஸ்டேடியத்துல வந்து நடந்தது.
அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டத்தையும் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பிப்ரவரி முதல் வாரத்திலே வந்து இந்த பொதுக்கூட்டம் வந்து இதை வந்து 2 விழாவா நடத்தலாம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம், அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட 2வது ஆண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் அடியெடுத்து வைக்கிறது. முதல் ஆண்டு ஆனிவர்சரி வந்து கொண்டாடுவதும் விதமா வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தணும்னா அதுக்கு முன்பு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாக வேண்டும். முக்கியமா வந்து நிர்வாகிகள் யார் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னென்ன அணிகள் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அது கரெக்டா வந்து ஒரு செட் வந்து சிஸ்டமா வந்து மாத்தினா மட்டுமே வந்து இந்த பொதுக்கூட்டம் நடத்தினா அது வந்து கரெக்டா வந்து கன்வே வந்து பண்ண முடியும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஜனவரி 2வது வாரத்துக்குள்ளே வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா முடித்து விடலாம். அதுக்கப்புறமா பிப்ரவரி முதல் வாரத்துல, அதாவது தமிழக வெற்றி கழகம் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பெயர் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதனால பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 1 வருடம் கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடிட்டு அதே சமயம் வந்து பொதுக்கூட்டமும் நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து பண்ணாங்க. ஆனா வந்து என்ன நடந்துச்சுன்னா, தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மூலியும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் போது வந்து ரொம்ப கவனமா வந்து தளபதி வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த மாவட்ட இவருக்கு வந்து மாவட்ட நிர்வாகி போஸ்ட், இவருக்கு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் போஸ்ட் வந்து கொடுக்கும்போது மற்றவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, அது வந்து தவறா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தளபதி மைண்ட்ல வந்து இருந்து கொண்டே தான் இருந்தது. அதனால மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு வந்து புசியான கையில கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்து இல்ல, நீங்க வேண்டாம், நானே வந்து டைரக்டா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து ஜனவரி இறுதிக்குள் வந்து மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிப்ரவரி 2வது வாரம் வரைக்குமே வந்து போனது. இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ப்ராப்பரான மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா வந்து எந்தெந்த அணிகள் வந்து இருக்கு, சமீபத்துல கூட வந்து குழந்தை அணி வந்து இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து திருநங்கைகள் அணி வந்து 9வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் செய்யப்பட்டது. இது எல்லாமே வந்து இப்ப வந்து தளபதி விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்த ஆக வேண்டும். இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்திய பிறகுதான் வந்து தன்னோட அடுத்த முதல் அரசியல் அறியை வந்து எடுத்து வைப்பாங்க. அதாவது பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தி முடிச்சிட்ட அப்புறமா வந்து தமிழகம் முழுவதும் வந்து நடைப்பயணம் வந்து தளபதி விஜய் அவர்கள் செல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து எப்ப நடைபெற போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற போகிறது. ஸோ எங்க நடைபெற போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கதையை வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் இண்டோர் ஸ்டேடியத்தில் வைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து இண்டோர் ஸ்டேடியத்தில் வைக்கும் போது தளபதி மீது ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கு. பனையூரில் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க, ஏசியில் இருந்தே பழகிட்டாங்க, அவருக்கு வந்து அரசியல் செட் ஆகாது அப்படிங்கிற விமர்சனம் வந்து இருந்தது. இதனால தான் வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு மண்டபத்துக்குள்ளதான் வந்து நீங்க பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து காவல் அதிகாரிகள் சொன்னாலுமே இல்லை, நான் மண்டபத்துக்குள்ளதான் போய் பேச மாட்டேன், வேன்ல நின்று தான் பேசும் அப்படி சொல்லி வேன்ல நின்று வந்து தளபதி வந்து பேசினாங்க. அதே மாதிரி தான் இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து நடந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி தளபதி அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா வந்து அப்ப வந்து காவல் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து சென்னைக்கு மிடில் வந்து இருக்கு. ஸோ ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து நாங்க கொடுக்கும் போது வந்து அந்த கூட்டம் வந்து ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கும். ஸோ கூட்டத்தை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தினாலும் அது வந்து ஒரு பீக்கான பிளேஸ். அந்த இடம் வந்து டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து 5 to 6 hours வந்து அந்த இடத்துல ஒரு இடம் ஒண்ணுமே வந்து மூவ் பண்ண முடியாது. நம்ம விக்ரவாண்டியிலே வந்து ஒரு பெரிய இடம் விக்ரவாண்டியிலே வந்து எந்த ஒரு பீக்கான ஏரியா இல்லாம ஒரு காட்டுக்குள்ள வச்சப்பே வந்து ஒரு 7 மணி நேரம் பெரிய டிராபிக் ஜாம் வந்து ஆனது. கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்தை வந்து பிளாக் பண்ற நிலைமை தான் வந்து இருந்தது. இந்த சமயத்துல பொதுக்குழு கூட்டம் வந்து சென்னைக்கு நடுவுல வந்து வைக்கும் போது அது வந்து எந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து இப்போ வந்து தளபதிக்கு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து மகாபலிபுரத்தில் வந்து ஒரு இடத்த வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து மகாபலிபுரத்தில் வந்து இண்டோர் ஒரு ஸ்டேடியம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இண்டோர்ல ஒரு மண்டபத்தில் தான் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேபி வந்து தளபதி விஜய் அவர்கள் அவுட்டோர்லயும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னைக்கு நடக்க போனா
February 26 இதுக்கான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வந்து 1 or 2 டேஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து மக்கள் வந்து கலந்து கொள்ளலாமா, நார்மல் பீப்புள்ஸ் கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வந்து இருக்கும். ஒருவேளை இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தளபதி விஜய் அவர்கள் நினைத்த மாதிரி OMC மைதானத்துல நடைபெற்றிருந்தா, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்ல வந்து நடைபெற்றிருந்தா கண்டிப்பா வந்து நாம் எல்லாருமே கலந்து கொள்ள முடியும். ஆனா வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து இண்டோர் ஸ்டேடியத்துல வந்து நடக்க போகிறது, இண்டோர் மண்டபத்துல வந்து நடக்க போகிறது. அதனால தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மற்றும் வந்து தொண்டர்கள் மட்டுமே இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து நிறைய தீர்மானங்கள் நடைபெற போகிறதா. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களே வந்து அவங்களோட நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி வந்து சரி பண்ணணும், அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணணும், கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1-to-1 டைரக்டாவே வந்து பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதி விஜய் அவர்கள் முழு அரசியல் பேச்சு வந்து பொதுக்குழு கூட்டத்துல பேச போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்க முடியும்னு கேட்டேன். கரெக்டா வந்து நம்ம தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட யூடியூப் சேனல் லைவ் வந்து போட்டுருவாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் உண்மையான கேம் வந்து ஆரம்பிக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து முடிச்சிட்டு அப்புறமா மார்ச் முதல் வாரத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நடைப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள். ஒவ்வொரு மக்களையும் வந்து சந்திக்க போகிறார்கள். அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த நடைப்பயணம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்காக தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒயிட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன். February 26 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வந்து நடக்க போகிறது. நார்மலா தளபதி விஜய் அவர்கள் சின்னதா 2 வார்த்தையில 3 வார்த்தையில அறிக்கை ரிலீஸ் பண்ணாலே தமிழகத்துல வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். ஆனா இப்ப வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற போகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதி வந்து என்ன பேசுவாங்க, என்ன பேசினா வந்து திமுகவுக்கு சமாடியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லைக் பண்ணுங்க.